கவிமா சோறு போட்டா போதும் அப்படின்ட்டு உக்காந்தாச்சு. கவி இந்த லிஃப்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கா? பெரிய சம்பவம் நடந்துருக்கா? எனக்கு லேப்டாப் கேட்டேன். நான் எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டேன். கவியும் ஒரு வாட்டி நீ மட்டும் 2 கொலுசு போட்டிருக்கேன், எனக்கு வேற 1 தெரியாடி அப்படின்னு கேட்டாங்க. ஹாப்பி ஓணம். ஹாய் ஜிகே ஃபேமிலி, நாங்கள் தான் உங்கள் கவிகாயோ. ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ அப்படின்னா, மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் மெயினாக கவி மேரேஜ் அன்னைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, நானுமே கவிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ வந்து இதில் முக்கியமாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தங்கங்களா. வாங்க வீடியோக்குள்ளே. கவிமா தெரியல.
A few minutes later. சொட்டர் எடுமா கேட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒதுற போது காலியாக போகுது. கையேறி பார்த்த படத்துக்கே மறுபடியும் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, படம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் வீட்டில் இருக்க முடியல, ஒரு மாதிரி இப்படி இருக்குது. இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். எனக்கு இப்படி இருக்குது. அது ஏன்னா தூக்கம் இல்லை, தலைவலிக்குது. தூங்கலான்னு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, மறுபடியும் பார்த்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே படத்துக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டோம். எனக்கு 2 சப்பாத்தி. ஏங்க ஐயோ காயோ சாப்பிட்டதெல்லாம் எடுக்கவே இல்லை பத்தியா? சாப்பிட்டோம்ல, அதெல்லாம் எடுக்கவே இல்லை பாருங்க. பசி பசி சோறு போட்டா போதும் அப்படின்ட்டு உக்காந்தாச்சு. கை இந்த லிஃப்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கா? பெரிய சம்பவம் நடந்தது. இருக்கா? அப்படி கேட்டாலும் கை எங்க இருக்க? சொல்ல மாட்டேன். குடி காஃபி டைம். A few minutes later. சோலி முடிஞ்சு. இல்ல சூப்பர் கொஸ்டின்ஸ், சூப்பர் ஆன்சர். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க தான் வந்தோம். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு, அப்படியே இப்போ கிளம்பியாச்சு. எனக்கு ஐயோ ஹாப்பி. நல்லா நிறைய ஹாப்பியான நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ ஹாப்பி. போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணணும். பிகாஸ் அதுதான் நீங்க எனக்கு நம்ம கிஃப்ட் வாங்கணும்ல, நான் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டையும் நீங்க எங்களுக்கு கொடுத்த கிஃப்டையும் பத்தி ரிவீல் பண்ணி எப்படி போய் வாங்குனீங்க, என்ன ஏது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். ஓகே, வீட்டுக்கு போய் பேசுவோம். பாய். சபாடி இப்போதான் வீட்டுக்கே வர மணி 10 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து இந்த கம்மலை பற்றி பேசலான்னு சொன்னால் கவி லேட் ஆயிடுச்சுடி, நம்ம காலைல உட்காந்து பேசலாங்கிறாங்க. நான் காலைல உட்காந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஓகே, கொஞ்சலாம் இருக்குது. திடீர்னு சோத்துக்கு ஏய் பைலா பைலா ரொம்ப இலச்சிட்டான், தக்கே ஆயிட்டான். கண்ணு பட்டுடுச்சு புள்ள மேலே. நல்லா எல்லார்கிட்டையும் அடாப்ட் ஆயிட்டான் நீங்க தினத்து. ஏய், நம்ம நேற்று எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம காய்க்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதனால வந்திருக்கேன். பார்க்கலாம் நம்ம என்ன கிஃப்ட் வாங்க போறோம்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், சர்ப்ரைஸாக வந்திருக்கு, அவளுக்கே தெரியாது. எனக்கு ஐயோ வீடியோ பேசலான்னு கையிலேயே பிடி சொல்றா. எவ்வளவு நேரம் கையில பிடிக்கல. காலையில எழுந்த உடனே நான் கமலை பத்தி பேசணும்னு சொன்னேன். அதனால கவியே வாலண்டரியா வாடி பேசலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த கம்பல் ஆக்சுவலி எவ்வளோ காய்க்கு அழகா இருக்குதுன்னு பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது இந்த மாதிரி வரும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கவி வந்து எனக்கு லேப்டாப் கேட்டேன். நான் எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி, அதை தான் வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா திடீர்னு இருந்துச்சு. நான் ஃபோட்டோ பின் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலாக எல்லாருமே திடீர்னு தான் போயிட்டு எனக்கு அந்த இதுவே காமிச்சாங்க. என்னடா இது அப்படி நானே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிட்டேன். கேமராமேன் அழகா ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ரியாலிட்டியா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத. கவி அந்த ரிங்கை ஐ மீன் அந்த இது பேர் என்னமா கம்மல், அந்த கம்மல் எடுத்துட்டு கவி அதை ஓபன் பண்ணும்போது நான் பின்னாடி இருந்து எக்ஸைட் ஆயிருப்பேன். அதை அப்படியே வந்து போட்டோ பிடிச்சிருக்காங்க. அந்த போட்டோவை நான் பின் பண்றேன், அதை பாருங்க. ஆமா, நான் பின்னாடி இப்படி வாய வந்து தெரியுமா, நான் என்ன திறக்கும் போது நான் முன்னாடி திறந்தல. ஓ, நம்ம கேமரான்றதுனால தெரியாது. ஓகே ஓகே, இல்ல தெரியல. பின்னாடி இருக்கும் போது ஏதோ ஒண்ணு கோல்டுல வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் தெரியுது. அது என்னவா இருக்கும் அப்படிங்கறது தெரியல. கிட்ட நீ திருப்பும் போதுதான் அது கம்மல் அப்படிங்கறதே தெரிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு இது 2.5 கிராம், அது 2.5 கிராம். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 6 கிராம் கிட்ட வந்தது. ஆனா இதை யாருமே 6 கிராம்னு நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லா
லைட் வெயிட்டாவும் நல்ல ஒரு பெருசாவுமே எவ்வளோ அழகா சேர்க்கணும் எவ்வளோ அழகா பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணதான் இது ரொம்பவே சூப்பராகவே அந்த ஒரு மூமெண்ட்ல நடந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த கமல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு. இது எங்களோட ஒன் இயர் கட்டியிருக்கோம். 1 இயருக்கு இது 1 இயர் நாங்க சேவ் இதுக்காகவே சேவ் பண்ணது. ஆனா இதுக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கம்மலுக்குன்னு இல்ல, கல்யாணத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சது. அப்புறம் நான் கவிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து பார்த்திருப்பீங்க நிறைய பேர். ஏமாத்திட்டாங்க. வெளியே வாங்கி கொடுத்து என்ன ஏமாத்திட்டான். கொலுசு தான் நான் வந்து கவிக்கு வாங்கி கொடுத்தேன். சேவிங்ஸ்ன்றது ஒரு ஆளுக்கு தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, அது அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்காகன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறவ, அதனால அவங்களுக்கு நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது காயத்ரியோட சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசையாம், இந்த தோடு ஜிம்மிக்கு தோடு போடணும் அப்படின்றது. எப்ப பாரு அந்த பித்தளையில இருக்கும். ஆனா நான் இவ்வளவு பெருசெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு என்னன்னா இத்தனோண்டு இவ்வளவுதான், கரெக்டா இவ்வளவுதான், இந்த சைஸ்ல ஒரு ஜிமிக்கி போடணும், 24 hours ஐ மீன் அது காதோடயே இருக்கணும், இதெல்லாம் நான் கழட்டி வச்சிருவேன். இந்த அளவுல மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஜிமிக்கி எப்பவுமே போட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆசை. இவ்வளவு பெருசு தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் கவிக்கு ஏதாவது சொல்லியிருந்தேன்ல, இது கொலுசு வாங்கி கொடுத்தேன். அது வந்து எனக்கு எப்படின்னா கவி அதெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டேன். கவியும் ஒரு வாட்டி நீ மட்டும் 2 கொலுசு போட்டிருக்கேன், எனக்கு வேற 1 தெரியாடி அப்படின்னு கேட்டாங்க. நம்மளும் யோசிச்சோம், அவங்களும் கேக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இதையே நம்ம சர்ப்ரைஸா பண்ணிடலாம் அப்படின்னு தான் அந்த வெயிட் பண்ணி கவிக்கு வந்து இதை நான் வாங்கினேன். கவியோட சைஸ் ஆக்சுவலா எனக்கு தெரியல. என் காலுக்கு போட்டு அதுக்கப்புறம் மேல் சுத்து வச்சு கீழே கட்டாங்க. கொஞ்சம் லைட்டா மேல இருக்க மாதிரி இல்ல, அப்புறம் தளரும் இல்ல கையோ தளரும். என் சைஸ் வச்சு என் சைஸை விட 1 இன்ச்சு கொஞ்சம் பெருசா இருந்தா போதும் அப்படிங்கிற பார்த்தா வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா கவிக்கு மேல இருந்துச்சு. ஓகே, அது நடக்க கவி அதை போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது தளரும் அப்படிங்கறதுனால நானுமே விட்டுட்டேன். ஆக்சுவலா கவியோட கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கிஃப்ட் கவிக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளா கொலுசும் இதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அருணா கை பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ரொம்பவே சூப்பரா நடந்தது. நம்மளுடைய மேரேஜ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அழகா நடந்தது எங்களுடைய மேரேஜ். அகைன் பாத்தீங்கன்னா நாங்க சூப்பரா, நாங்க நினைச்ச மாதிரி எங்களோட கல்யாணம் எல்லாமே நல்லா அழகா நடந்தது. ஃபுட்டுல இருந்து எல்லாமே, ஃபுட்டு வந்து இந்த பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அது இது ஸ்வீட்ஸ், அது நிறைய இது எல்லாமே ரொம்ப கவரேஜ் இன்னும் வரல. வந்த உடனே நாங்க எல்லாத்தையுமே போடுறோம். சூப்பரா போட்டிருந்தோம். ஆனா என்ன ஒரே ஒருன்னா எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்கு இந்த ஒரு வார்த்தையை ஸ்பெஷலா பிடிச்சிருந்துச்சு. வார்த்தையை சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, எல்லாருக்குமே சாப்பாடு பிடிச்சிருக்கு. அப்படி சாப்பாடு ஆக்சுவலா மீந்துருச்சு, நிறைய சாப்பாடு மீந்துருச்சு. 25 பேர் சாப்பாடு மீந்துருச்சு. அது இல்லாம எக்ஸ்ட்ராவே தான் நாங்க சொல்லியிருந்தோம். ஏன்னா மீந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதுக்கு கொடுத்துடலாம், ட்ரஸ்ட் கொடுத்துடலாம், எனக்கு மீந்தாலும் பரவாயில்ல, 10ஆம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால சாப்பாடு எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டது போக நிறைய பேர் பார்சல் எடுத்துட்டு போனாங்க வீட்டுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்ததெல்லாம் போக மீதி இருந்த சாப்பாடை நாங்க ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பரா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகா ஒரு விஷயம் நடந்தது. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேரேஜுக்கு இன்னொரு இடத்துல இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. சோ அதனால நேற்று ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம், பாத்திருப்பீங்க. இன்னைக்கு இப்போ அகைன் இன்னொரு இன்டர்வியூமே போறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ்லாம். ஓகே, எங்களுடைய மேரேஜ் போட்டோஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். அதை எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பார்த்து அது நல்லா இருக்கா, அந்த ஒரு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா, எங்களோட காஸ்டியூம் நல்லா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது என்ன நடக்குதுன்னு காட்டுறோம். ஓகே, பை. ஸ்கிப் பண்ணாதீங்க. A few minutes later. ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். சாப்பிட இந்த ஹோட்டல் தான் வருவோம். இன்னைக்கு வந்து மீல்ஸ் நல்லா இருக்கும், இங்க ரேட்டை கம்மியா இருக்குமா, சாப்பிட்டு போலான்னு வந்தோம். பார்த்தா மீல்ஸ் இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஒரு தயிர் சாதம் வரேன், தக்காளி சாதமே போதும். மீல்ஸ் ஆஃப் மீல்ஸ் சாப்பிடலான்னு பார்த்தா மீல்ஸ் இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா. அந்த அண்ணா நமக்கு நிறைய ஃபோன் வேற பண்ணிட்டாரு. அதான் ஆல்ரெடி வ்ளாக்லயே சொல்லியிருக்கேன் நானு. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நல்லா இருக்கும் சைடு. ஹாப்பி ஓணம்.
இப்போ நாங்க வரும்போது ஒரு சின்ன பையன் எங்களை வந்து லிஃப்ட் கேட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். அவன் எங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு எங்கக்கா ஓணம் ஷூட்டாக்கா அப்படின்னு கேட்டான். அப்படிலாம் இல்லப்பா இன்டர்வியூ தான் போறோம் அப்படின்னா. இன்டர்வியூன்னு சொன்னாங்கன்னா அந்த பையன் இல்ல வந்து பெஸ்ட் அப்படின்னா. கவி இல்லப்பா ஒர்க் இன்டர்வியூ கிடையாது, ஒரு மீடியா சைட்ல இருந்து ஒரு இன்டர்வியூஸ் அதுக்காக போதும் அப்படின்னாங்க. ஓ அக்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா அப்படின்னு. சின்ன பையன் அவ்வளவு அழகா ஒரு மெச்சூர்டா அப்படி ஒரு அழகா பேசணும். சந்தோஷமா இருந்தது பையனை பார்த்துட்டு. அவன் வந்து பெரிய ஆனே நல்லா ஒரு சின்ன கயிறு கிடைச்சாலும் பிடிச்சி ஏறிடுவாங்க. மெச்சூர்டா பேசுவாங்க. ஓகே ரொம்ப மெச்சூர்டா பேசணும். பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு குட் வைப், ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்தது அந்த பையனை பார்த்துட்டு. நான் பூ கேட்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். அங்கேயே பூ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பூ வாங்க முடியும். ஆனா இங்க வந்து இப்ப அடுத்த இன்டர்வியூ போறேன், இங்கேயாவது பூடி வச்சு அவங்க முடியும் அப்படின்ட்டு பூ வாங்கணும். போதுமா? போலாம்ண்ணா. A few minutes later. நல்லபடியா இன்டர்வியூ முடிஞ்சு. அடுத்து எங்க போறேன்னு பார்க்கலாம். ஓகே, 3 hours later. மேரேஜ் அன்னைக்கு அந்த நடந்த விஷயத்த எதுவுமே நான் எடிட் பண்ணி போனதுக்கப்புறம் கவி பார்க்கவே இல்லை. ஸோ அதனால தான் அவங்க அதை டிவியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருந்தாங்க. ஸ்கிப்பே பண்ணல. நாங்களுமே ஆக்சுவலாக போட்ட வீடியோ எப்பவுமே நாங்கள் ரிட்டர்ன் பார்க்க மாட்டோம். நான் எப்போயாவது போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். கவிலாம் சுத்தமாகவே கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தோணுச்சுன்னா எதனா 1-2 வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் டிவியில் போட்டு பார்த்தாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி அகைன் நாங்கள் நடந்த இன்சிடென்ட்லாம் நினைக்கும் போது திரும்ப அதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஞாபகம். நல்லா இருந்தது, க்யூட்டாக. நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஐ மீன் எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் வந்து டவுன்லோட் போட்டு எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் வீடியோஸ் கைக்கு வரல. ஸோ வீடியோஸும் ப்ளஸ் வந்து ஆல்பமும் இன்னும் கைக்கு வரல. ஸோ இதெல்லாம் வந்த உடனே மித்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட ரிவீல் பண்ணுறேன். எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இது இப்போதைக்கு போஸ்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்ட ஃபோட்டோஸ் இது எல்லாமே. மீதி உள்ள எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆல்பம் போட்டு வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் தங்கங்களா. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து மேரேஜ் முடித்து செகண்ட் டே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு தான் நாங்கள் அந்த விஸ்வநாத் சூர்யா சாரோட மூவி ஆல்ரெடி பார்த்த மூவிக்கே தான் திரும்ப போயிருந்தோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அந்த ஷூட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரெண்டு ஷூட் கிட்டே போயிருந்தோம். ஸோ அந்த 2 ஷூட்லாம் போயிட்டுலாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அகைன் வந்து டாக்ஸி அந்த மூவிக்குமே போயிருந்தோம். ஸோ மூவி தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு மூவிக்கு தான் போனோம். ஏன் அப்படின்னா கோயிலுக்கு நாங்கள் போகாததுக்கு ரீசன் நானும் பீரியடு, கவியும் பீரியடு. ஸோ மேரேஜ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3ஆவது நாள் பீரியடு. கவிக்கு வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே மீன்ஸ் அப்போ அது வரைக்கும் கவிக்கு இல்லை. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு அந்த டான்ஸ்லாம் ஆடி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது கவியும் பீரியட் ஆகிட்டாங்க. ஸோ அது கவிக்கு ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால தான் எங்களால் மேரேஜ் முடித்தோடனே எங்களால் வந்து இதுக்கு போக முடியல, கோவிலுக்கு போக முடியல. இல்லைன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து தேட்டருக்குன்னு சுற்றுனதுக்கு மேரேஜ் முடிஞ்ச மறுநாளே நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் போயிருப்போம். பீரியடுங்கிறதுனால தான் போக முடியலை. நிறைய இன்டர்வியூ எல்லாமே கூப்பிட்ருக்காங்க. சிலதெல்லாம் வந்து இன்னும் போகலை, சிலது மட்டும் போயிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கங்களா. அது இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தங்கங்களா. புரியல என்னது? ஆமாம் ஆக்சுவலாக அது வெள்ளி கிடையாது. ஆமாம், ஏஞ்சல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் அவள் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது நானும் போய் வீடியோவில் பார்த்தேன்னா அவள் வந்து வெள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. வெள்ளிலாம் கிடையாது. வரவங்க எல்லாருக்கும் வெள்ளி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல தங்கங்களா. வெள்ளிலாம் இல்லை. அது ஒரு மாதிரி வெள்ளி கிண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வெள்ளி கிடையாது. அது மாதிரி என்னப்பா என்னது
அது அது சரியா அது பேர் தெரியல எனக்கு. அது அந்த அது ஆக்சுவலாக நான் அதை வந்து வாங்கினது அவள் ஏஞ்சல் சொல்லியிருப்பா அது செர்லாக் கூட்டுறதுக்காக வாங்கி கொடுத்துருக்குறேன் பாப்பாவுக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, செர்லாக் கூட்டுறதுக்குலாம் நான் வாங்கி தரல. எங்களுடைய மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, ஆனால் நாங்கள் வாங்கி கொடுத்த ஒரு இன்டென்ஷன் எதுக்கு அப்படின்னா சாமி ரூமில் பிரசாதத்துக்கு வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சாமி கும்பிடும் போது எதனா ஒரு பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணது. ஆனால் அது வெள்ளிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வைரல் போயிட்டுருக்கு. அது வெள்ளிலாம் கிடையாது தங்கங்களா, அது சும்மா நார்மலாக இருக்கிற அந்த ஒரு ரேட்டு தான். அமேசான்லேயும் நிறைய கிடைக்குது. ஸோ அதுதான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஹனிமூன். ஸோ ஹனிமூன் எங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவாக உங்ககிட்ட வரும் தங்கங்களா. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜிகே ஃபேமிலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மெமரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.